வணக்கம். நிறைய பேர் பண்ணுற பிக்கெஸ்ட் மிஸ்டேக் இந்த சம்பள விஷயத்தில். ஒரு வேலை செய்கிறீர்கள், அந்த வேலைக்கு உங்களுக்கு தே ஆர் கிவிங் யூ சம்திங் இன் ரிட்டர்ன். காம்பன்சேஷன் அப்படின்னு ஒரு அசிங்கமான வார்த்தையை கூட உபயோகிப்பாங்க. அந்த எதிர்மறை பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அதில் இந்த பிக்கெஸ்ட் மிஸ்டேக் என்னென்னா, கம்பேர் பண்ணுறோம். அவன் எவ்வளோ, நான் எவ்வளோ, இவன் எவ்வளோ, நான் எவ்வளோ, அந்த கம்பேரிசன். அண்ட் கம்பேரிசனும் யூ கம்பேர் இட் ஆன் ஒன்லி ஒன் பேராமீட்டர். ஒரே ஒரு அந்த சான்றை வச்சு நம்ம கம்பேர் பண்ணுறது தப்பு. விச் இஸ் மணி. எவ்வளவு சம்பளம், நீ எவ்வளவு சம்பளம் தான். அதுதான் கண்ணுக்கு படுறது, அதனால் பண்ணுறோமா இருக்கும். பட் பெக் மிஸ்டேக். ஒரு ஜாப் ஆஃபர் அதை எவாலுவேட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு வேலை வாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கு, இது சரியா தவறா, எடுத்துக்கலாமா கூடாதா அப்படின்னு யோசிக்கணும் அப்படின்னா, அல்லது நீங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்கிற வேலை சரியாக பேலன்ஸ்டாக இருக்கா அப்படின்னு யோசிக்கணும், அப்படின்னு நிர்ணயிக்கணும் அப்படின்னா, தெர் இஸ் அ ட்ரிக். இந்த பர்டிகுலர் ஃபர்னிச்சருக்கு பேர் ஆட்டமன். ஆட்டமன் அப்படிங்கிற இந்த ஒரு யூரோப்பியன் முக்காலி அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ஆட்டமன் ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம யூஸ் பண்ணலாம், ஒரு எடுத்துக்காட்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா, இந்த 3 கால் இருக்குது பாருங்கள், அந்த 3 காலுக்கும் ஆர் 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 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆட்டமன் ஆட்டம் காணக்கூடாதென்றால் இந்த 3 கால்களும் ஒரே நீளமாக இருக்க வேண்டும் இல்லையா? ஆட்டமன் ஆட்டம் காணக்கூடாதுன்னா. ஸோ கொச்சையாக இங்கிலீஷில் சொல்லணுன்னா, இஃப் யூ வாண்ட் டு பேலன்ஸ் யுவர் ஆர்ஸ், யூ நீட் டு பேலன்ஸ் யுவர் ஆர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாமே. ஸோ என்ன ஆர் இதெல்லாம் அப்படின்னு ஒன்றுன்னா பார்க்கலாம். முதல் ஆர் ரெம்யூனரேஷன். நான் அப்போவே சொன்ன மாதிரி பணம். எத்தனை 1000 ரூபாய்கள், எத்தனை லட்சம் ரூபாய்கள், தட் வெரி கிளியர் சிம்பிள் நம்பர். பட் how do I look inside? How do I evaluate whether the remuneration I am getting is good or not? அப்படின்னா, do not just see how much revenue the company is making, how rich your boss or the owner of the company is, how much money he has, she has in the bank. That won't do. இந்த 2 கேள்வியை கேட்கணும். அந்த பணம் அவரோடதா, அல்லது is it an investment from outside? Does he have control over it? Does she have complete ownership on it? அப்படிங்கிற கேள்வியை கேட்கணும். அதே மாதிரி இன்னொரு கேள்வி, இருந்தா பத்துமா, அல்லது அதை வச்சு அவர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறார்? Does he want to help society? Does he want to buy a jet for himself? Does he want to improve the economic status of the lowest of the low? Or is he happy just taking care of himself? Is she happy taking care of herself? அந்த கேள்வியை கேட்கணும். ஸோ 2 கேள்வி. ஒன்று அவரோடது தானா, அல்லது எக்ஸ்டர்னல் பூஸ்டா. 2வது மனசு இருக்கா அது சரியாக செலவழிக்க அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் ஆர் ரெம்யூனரேஷன். Second R is responsibility. So if you are in a job, the best way to find out if you are given a responsible job is, are you missed if you take a 2 days off? வந்தியா, வேலையை பண்ணியா, ஓ வரலையா, வேறு யாரோ பண்ணிட்டாங்களா? Basically, are you the only person best suited to do the job that you have been given? That's an amazing test for getting a responsible job. பொறுப்பான வேலை கிடச்சிருக்குங்கிறதுக்கு பெஸ்ட்டு டெஸ்ட் என்ன? உன்னை தவிர வேறு யாராலையும் அதை பண்ண முடியாதுப்பா, அதனால தான் உன்னை போட்டிருக்கேன். யார் வேணால் பண்ணக்கூடிய வேலை இல்லை இது. That is good responsibility. That's a huge machine there. I am responsible for it. This huge team here, இவங்க பண்ணுறாங்களா இல்லையாங்கிறதுக்கு பதில் நான் சொல்லுவேன் அப்படிங்கிறது ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அந்த முக்காலியில் 2வது கால் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி. நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறாங்களா அப்படிங்கிறதையும் பாருங்கள், ரெம்யூனரேஷன் மட்டும் பார்க்காதீங்க. 3வது ஆர் இஸ் ரெனியூவல். உங்கள் பிரெயின் இட்ஸ் அ மசில். நம்ம பாடியோட பைசெப்ஸ், ட்ரைசெப்ஸ், குவாட்ரிசெப்ஸ் மாதிரி தலையும்
உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த மூளையும் ஒரு மசில். யூ நீட் டு எக்ஸசைஸ் இட். அதை எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வேலையில் என்ன வேணும்? யூ நீட் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வேஸ் டு ரெனியூ யுவர் மென்டல் மசில். அதை எப்படிடா டெஸ்ட் பண்ணுறது? ரெனியூ பண்ணக்கூடிய ஒரு பொசிஷனில் நம்ம இருக்கோமான்னு எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னா, ஏற்கனவே நீ எல்லாம் கற்றுக்கிட்டு முடித்ததை உபயோகிச்சா போருங்கிற வேலையை உனக்கு கொடுத்துருக்காங்களா? அல்லது உன்மேல் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, நீ வேகமாக கற்றுக்கொள்வாய் என்று எனக்கு தெரியும், இப்பொழுது நான் உனக்கு கொடுக்கும் வேலை உனக்கு முழுதாக தெரியாதுங்கிறதும் எனக்கு தெரியும், ஐ எம் ட்ரஸ்டிங் யூ, ஐ நோ யூ வில் லேர்ன் ஆன் த ஜாப், டேக் இட் ஃபார்வர்ட் அப்படின்னு கொடுக்குறாங்களா? that is renewal. It's an opportunity for renewal. ஸோ 3R பார்த்தோம். ரெம்யூனரேஷன், பணம் கொடுக்குறாங்களா? ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பான வேலையா? ரெனியூவல், கற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறதா? வேலையில் முன்னேற வாய்ப்பு இருக்கிறதா? Only if these 3 R's are balanced, you can sit on it. Thank you. Namaste.